எப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ வந்து அனுப்பியிருந்தவங்க இதே மாதிரி இதே கலரில் இப்படி டிசைன் வச்சு வந்து நல்ல ஃபியாட்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு வந்து உங்களுக்கு இப்படியான ஃப்ராக்குகள் தைக்கணும்னு சொன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இந்த டோலுக்கும் போட்டு வச்சுருக்கோம். இதுவும் வந்து அவங்க தந்த ஆர்டர் தான். இந்த இருக்குது. இதுவும் ரவுண்ட் நெக் வச்சு ஒரு சட்டை தான். இந்த சட்டை இதுவும் தைச்சி முடிச்சாச்சு. இந்த இருக்கு. இப்படி சட்டைகள் வந்து தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களோட சைஸையும் சொல்லி அதோட டிசைனையும் வந்து எங்கிட்ட சொன்னால் நாங்கள் அதுக்குரிய சட்டைகளை வந்து உங்களுக்கு தைச்சி ஆன்லைன் மூலமாகவும் தரலாம், அல்லது வந்து எங்களோட கடைக்கு நேரடியாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கு வந்து புதியதொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்களுக்கு 2 நாளைக்கு முதல்ல ஒரு ஆர்டர் வந்திருந்தது இந்த ஃப்ராக் வந்து தைக்கிறதுக்கு. எப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ வந்து அனுப்பியிருந்தவங்க இதே மாதிரி இதே கலரில் இப்படி டிசைன் வச்சு வந்து நல்ல ஃபியாட்டாக ஃப்ராக் கொண்டு தைக்க சொல்லி. இப்போ இது பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃபியாட்டாக இருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு வந்து இவட கை கொஞ்சம் இதோட ஜாயின் பண்ணிடலாம் போயிட்டு. இது என்ன விஷயம்ண்டா இவ்வளவு பெரிய கைன்னு பார்ப்பீங்க. அந்த கை வந்து இப்படி போட்டு இதில் கொஞ்சமாக அப்படியே சுருங்கி நிற்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் சொல்லியிருந்தவங்க. அப்போ அவங்களோட கையளவு இவ்வளவு தான்னு சொன்னாலும் இவ்வளவு துணியும் வந்து அந்த கைக்குள்ளே சுருங்கி இருக்கும். இந்த டிசைனும் வந்து அந்த ஃபோட்டோவில் இருந்த இதே மாதிரி தைக்க சொல்லியிருந்தவங்க. இந்த சட்டையை வந்து நான் தான் தைச்சிருந்தேன். அக்கா வந்து மற்ற ஆர்டர்களை தைச்சி கொண்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு 2 நாள் எடுத்தது இது தைக்கிறதுக்கு. என்ன விஷயம்னு சொன்னால், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்றதால கொஞ்சம் பொறுமையாக ஆறுதலாக தான் தைச்சேன் நான். இதை கொஞ்சம் சுற்றி காட்டுங்க. இது என்ன இதோட இன்னொன்றை காட்ட மறந்துட்டேன் நான். அப்படி இருங்க. இவக்கு ஒரு ஷோல்னு தானே அவங்க சொல்லியிருந்தேன். இதாக இருக்குது ஷோல். ஓகே, வந்து 1 2 3 ஃபியாட். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு வந்து உங்களுக்கு இப்படியான ஃப்ராக்குகள் தைக்கணும்னு சொன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி தொடர்பு கொண்டால் இதுக்கு தேவையான துணி எத்தனை யார் தேவை என்ன மாதிரி என்று சொல்லி உங்களோட சைஸை பொறுத்து வந்து ஒவ்வொரு ஆள்ற சைஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த துணிற அளவு வந்து வேறுபடும். அதுக்குரிய மாதிரி நாங்களும் உங்களுக்கு தைச்சி தருவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதே சட்டைன்னு இல்லை, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வேறு சட்டைகள்னு சொன்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதை தைச்சி கொள்ளலாம். இது வந்து முந்தின நாள் தான் வந்த ஆர்டர். அதுக்கிடையில் வந்து அவங்களுக்கு தைச்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று சொல்லி நம்புகிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துடுவாங்க. அது அவசரமாக வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கேன். இது தைக்கிறதுக்கு வந்து 2 நாள் எடுத்திருந்தாலும் நேற்று லஞ்ச் டைம் அப்படித்தான் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான். பிறகு வந்து இன்றைக்கி லஞ்ச் டைம் வந்து முடித்தாச்சு. கொஞ்சம் இந்த கைவேலைப்பாடுகள் கொஞ்சம் இருந்தது. அப்போ அதுகளை வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி இப்போ முடிச்சிருக்கோம்.
எப்படியும் ஒரு பார்க்க போனால் எனக்கு இப்போ தேவைப்பட்டிருக்கும் ஒரு 6 மணித்தியாலத்துக்கு 6 மணித்தியாலம் இருக்கும், 6 மணித்தியாலம் தேவைப்பட்டிருக்கு. இதே வந்து முதலிய மாதிரி என்று சொன்னால் முதலிய உடல்நிலை மாதிரி இருந்திருந்தால் நான் வந்து கொஞ்சம் குயிக்காகவே வந்து முடித்து தந்திருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் உடல்நிலை இயலான்றதால பெய்யத்தான் தைச்சேன் நான். இருந்தாலும் அவங்க கேட்ட டைமுக்கு வந்து முடித்தாச்சு. இப்போ இந்த துணிகள் வந்து சிஃபோன் துணிலையும் இந்த சட்டைகள் வந்து தைச்சு கொள்ளலாம். இது வந்து சிஃபோன் துணி இல்லை, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு துணி தான் இது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்குரிய மாதிரி தான் வாங்கி நாங்களும் தைச்சி எடுத்திருக்கோம். இதே மாதிரி சட்டைகளை வந்து தைச்சி நீங்கள் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளணுமென்று சொன்னாலும் உங்களோட அளவுகளை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் அந்த நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் போடுவேன். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு தைச்சி அதை வந்து ஆன்லைனில் அனுப்பக்கூடிய வகையிலையும் நாங்கள் செய்வோம். அது இங்கேருந்து இல்லை, வெளிநாட்டில் இருந்தும் ஒரு சில ஆர்டர்கள் வந்தது. அப்போ அவங்களுக்கும் வந்து நாங்கள் அப்படித்தான் செஞ்சனாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து உங்களுக்குன்னு சொன்னால் நம்மளோட ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க என்றாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் என்றாலும் சரி, உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இந்த உடுப்புகளை வந்து ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரி, அடுத்த காணொலியில் வந்து நம்ம சந்திப்போம். இப்போ வந்து நான் போயிட்டு வரேன். பாய். நேற்றைய காணொலியில் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு வந்து காணொலி பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம். இப்போ நேற்று வந்து தைச்ச ஒரு சட்டை ஒன்று காட்டியிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு பிற்பாடு இன்றைய தினம் வந்து நான் முதலே பதிவு செஞ்சுருந்தேன். நான் அந்த ஸ்வீடனில் இருந்து ஒரு அம்மா ஆர்டர் வந்து எங்களுக்கு தையலுக்குரிய ஆர்டர்கள் தந்திருந்தவங்க, துணியும் வந்து இங்கே வந்து எடுத்து தந்து, அதோட கனடாவில் இருந்தும் ஒரு அம்மா அவங்களும் வந்து ஆர்டர் தந்திருந்தவங்க. இப்போ வந்து அந்த உடுப்புகள் தான் தச்சு முடிஞ்சிருக்குது. இப்போ அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லித்தான் நேற்றைய காணொலியோட இந்த காணொலியையும் வந்து நான் நினைச்சு கொள்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம் என்னென்ன ட்ரெஸ்ஸுகள் வந்து இப்போ வந்து தச்சு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. சில ட்ரெஸ்ஸை வந்து இந்த டோலுக்கும் போட்டு வச்சுருக்கோம். இதுவும் வந்து அவங்க தந்த ஆர்டர் தான். இந்த இருக்குது, இது வந்து அவங்க ஒரு டிசைன் ஒன்று ஃபோனில் தந்தவங்க, ஃபோட்டோ அனுப்புனவங்க, அதே மாதிரி தைக்க சொல்லி. பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த இதுவும் வந்து 10 வயது பிள்ளைக்குரிய ஒரு சட்டை ஒன்று தைக்க சொன்னவங்க. இது வந்து உள்ள லைனிங் வச்சு தான் இந்த சட்டையும் தைக்க சொல்லியிருந்தவங்க. பின்னாடி வந்து ஓப்பன் வச்சு சிப் வச்சுருக்குது. அப்படி வச்சு தான் இந்த சட்டை வந்து தைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த இருக்கிற சட்டையும் அவங்களோட ஆர்டர் தான். அவங்க தான் இதுவும் தந்திருந்தவங்க. இங்கே வந்து ஒரு டிசைன் இருந்தது, சட்டை ஒன்று தைச்சது. அது வந்து நான் தான் அந்த சட்டை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த சட்டையை பார்த்துட்டு அதே மாதிரி இந்த சட்டை வந்து தைக்க சொல்லியிருந்தவங்க. இதே சட்டை வந்து நிறைய தைச்சிருக்கு. இந்த இருக்கிற இன்னொரு சட்டையும் இதுவுமே வந்து அதே டிசைனில் தான் தைக்க சொல்லியிருந்தவங்க. இந்த இருக்குது, இதுவும் வந்து அதே டிசைன் சட்டை தான். இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கை வேலைப்பாடு கிடக்கு, பட்டன் கட்டல இதுக்கு. இது ஒரு டொப் உண்டு. இது வந்து சும்மா நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் வச்சு ஒரு டொப் ஒன்று தைக்க சொன்னவங்க, லைனிங் வச்சு அந்த டாப். அடுத்தது வந்து இதுவும் ரவுண்ட் நெக் வச்சு ஒரு சட்டை தான். இந்த சட்டை இதுவும் தைச்சி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு அம்மாவுக்குரிய சட்டை. இந்த இருக்கு. இந்த டிசைன் வந்து ஃபோனில் பார்த்துட்டு அதை அனுப்பியிருந்தவங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இதுவும் தைச்சிருக்கு.
இந்த சட்டை வந்து நீங்கள் ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த செரி துணி நிறைய பேருக்கு பிடிச்சிட்டு போல் அதே சட்டை தான். இந்த இருக்கு. இந்த துணியில் வந்து 3 சட்டை தைச்சிருக்கோம். ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து 10 வயசு பிள்ளைக்குரிய சட்டை. அப்போ வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போவும் அந்த அக்கா இனி நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸை தைச்சி கொண்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இந்த சட்டையை பார்த்துட்டு இப்போ ஒரு ஆள் வாங்குறதுக்கு வந்தவங்க, நான் சொன்னேன் இல்லை இது ஆர்டருக்கு தைச்சிருக்குது, நாங்கள் இப்போ கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தந்துட்டு நாங்கள் தைச்சி எடுக்கலாம், இருந்தாலும் நாங்கள் இப்போ கொடுக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லித்தான் இப்போ இதை வச்சது. இப்போ இந்த சட்டை வந்து எங்களுக்கு எவ்வளவுக்கு தருவீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டவங்க, இந்த இதுக்கு வந்து நாங்கள் 3.5 துணி எடுத்திருக்கோம், அதோட லைனிங் வச்சுருக்குது உள்ள சட்டை ரவிஸ் எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு 2200 ரூபாய்க்கு எடுக்கலாம் அக்கான்னு சொன்னேன் நான். அவங்களும் வந்து ஆர்டர் தந்துட்டு போகிறாங்க, இதே மாதிரி ஒரு சட்டை தைச்சி தரட்டாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதே சட்டை இன்னொன்று வந்து நாங்கள் தைக்க வேண்டி இருக்குது. சரி, உங்களுக்கும் வந்து இப்படி சட்டைகள் வந்து தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களோட சைஸையும் சொல்லி அதோட டிசைனையும் வந்து எங்கிட்ட சொன்னால் நாங்கள் அதுக்குரிய சட்டைகளை வந்து உங்களுக்கு தைச்சி ஆன்லைன் மூலமாகவும் தரலாம், அல்லது வந்து எங்களோட கடைக்கு நேரடியாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, வந்து இனி அடுத்தடுத்து தைக்கிற சட்டைகள், அடுத்தது வந்து துணி வகைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம். சரி, நானும் வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.